ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்ப்பீங்க. ஸோ 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நேரமானது நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நேரம் நெருங்கிடுச்சு என்று கூட சொல்லலாம். அப்படி என்ன நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் மாதத்தில் 14ஆம் தேதி தான் அந்த அற்புதமான நேரம். அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திர மாதத்துடைய முதல் நாள் அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஆதிக்கத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கு. இந்த புத்தாண்டுக்கான கிரக பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புத்தாண்டு பிறந்ததுலேருந்து கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துவது தடுக்க முடியாதோ அது போல கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் கண்டிப்பாக தடுக்க முடியாது. அது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் பிளான் பண்ணி செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் புதிய வருடத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய முழுமையான சிறப்புகளை வந்து சொல்கிறேன். முழுமையான சிறப்புகளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ சித்திர மாதத்துடைய முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும். இந்த வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்படும். அதோடு இந்த நாளில் தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கிறது, நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்வது, இதெல்லாம் இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக பண்ணப்படும். இந்த நாளில் இயற்கையும் ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். என்ன பண்ணுன்னா மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிர்க்கிறது, இதோடு விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்க செய்கிறது. இந்த நாளில் இந்த மாதிரி இயற்கை விஷயங்களும் நடக்கும். இதோடு அறிவியல் ரீதியாக இந்த நாளில் நிறைய சேஞ்சஸ் வரும். இந்த நாளில் கிரக ரீதியாக பார்க்கும்போது சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படும். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கு. இந்த நாளை தமிழ்நாட்டில் பல விதமாக கொண்டாடுவாங்க. வீடுகளை சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரிலாம். ஸோ நாமளும் இந்த நாளில் இதெல்லாம் நாம் செய்யணும். அதோடு மாயில தோரணம் கட்டுறது, வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் அரிசி மாவால் ரெடி பண்ணி அழகான வரவேற்பு வாசல் அமைக்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் பண்ணும். அதோடு இந்த நாளில் புதிய உடைகளை அணிந்து கொள்ளும். நீங்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் புதிய உடைகள் வாங்கித்தாங்க. அதோடு ஃபஸ்ட்டு முதியவர்களை வணங்கி இந்த நாளில் ஆசீர்வாதம் பெறுங்க. காலையில் ஃபஸ்ட்டு நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து ஏதாவது நெய்வேத்தியம் செய்யுங்க. கூடவே விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றை வைத்து கனி எனப்படக்கூடிய அலங்காரத்தை செய்யுங்க. இந்த கனியை நீங்கள் முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. பின்னர் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் எல்லாரும் இதை பாருங்க. இந்த நாளில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மதிய பாரம்பரிய உணவுகள் செய்யுங்க. மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இந்த மாதிரி அறுசுவைகள் கலந்த உணவுகளை இந்த நாளில் தயார் பண்ணுங்க. இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றிறக்கங்களை அங்கீகரிப்பதை இந்த நாளில் குறிக்கும். அப்புறம் இந்த நாளில் தமிழ் இலக்கியங்கள் இல்லைன்னா பஞ்சாங்கத்தை படிங்க, இல்லைன்னா புதிய புத்தகத்தை இந்த நாளில் வாங்குங்க. மெயினாக இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவு தானம் செய்யுங்க. ஏழைகளுக்கு உணவை பர்டிகுலராக தானம் வழங்குங்க. உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து இந்த நாளில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்க. இந்த நாளில் எதை முதல்ல நீங்கள் செய்கிறீங்களோ பார்க்குறீங்களோ அது அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படும். அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்க. பின்னர் இறைவனை வழிபாடு செய்யுங்க. இதோடு நல்ல விஷயங்களை இந்த நாளில் முதல்ல பார்க்க முயற்சி பண்ணுங்க. இதனால புதுசாக முயற்சிகள் தொடங்குங்க, புதிய வியாபாரம் பண்ணுங்க, புதிய வேலைக்கு போங்க, புதிய வீட்டுக்கு போங்க. இந்த மாதிரி புதிய புதிய காரியங்கள் இந்த நாளில் எது வேணாலும் செய்யுங்க. இந்த நாளில் எது செய்ததாலும் அது சிறந்ததாக கருதப்படுது. ஸோ அதனால் இந்த நாளில் எது வேணாலும் செய்யுங்க, எது செய்தாலும் உங்களுக்கு நன்மை தான். ஸோ இந்த நாளுடைய சிறப்பை இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க. இப்போ இந்த ஆண்டுக்கான பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ கிரகங்களால்
2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஸோ தெய்வ நம்பிக்கையில் சிறந்த தனுசு ராசிக்காரங்க விளங்குவீங்க. தன்னம்பிக்கை நிறைந்த தனுசு ராசினருக்கு 2026 தமிழாண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதோடு உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிரகங்களால் இந்த ஆண்டு கூட போகுது. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஒழுக்கமே உயர்த்தும் என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்குங்க. எண்ணங்களும் லட்சியங்களும் செயல் வடிவம் பெறும். அதோடு நிம்மதியாக சுதந்திரமாக செயல்படுவீங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லலாம். ஆரம்பத்தில் மே மாதம் வரை சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்ப விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய வருடம். அர்த்தாஷ்டம சனி மற்றும் அஷ்டம குருவின் தாக்கம் இருப்பதால் தேவையற்ற அலைச்சலும் மன உளைச்சலும் வரலாம். அதோடு சொத்துக்கள் வாங்கிறது மற்றும் விற்கக்கூடிய விஷயத்துல கவனம் தேவை. மெயினா பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்கள்ல அவசரப்படக்கூடாது. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கும். புத்திர பாக்கியத்துல நிலவிய தடைகள் அகலும். இடப்பயிற்சி ஆகக்கூடியதுனால வீடு மாற்றம், நாடு மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் வரலாம். பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் சமுதாய அங்கீகாரம் கூடும். மாணவர்கள் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் பலமான எதிர்காலம் உண்டு. ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. பெண்களுக்கு கூட தந்தை வழி உறவினர்கள் வகையில அனுகூலம் உண்டாகும். மிகப்பெரிய அரசியல் தலைவருடைய நட்பு கிடைக்கும். தாய் மாமா அல்லது தாய் வழி தாத்தா மூலம் நிதி உதவி கிடைக்கலாம். தொழில்ல சிறிய முயற்சியில பெரிய லாபம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தடைப்பட்ட சொத்து விற்பனை சாதகமாகும். உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கு தகுந்த வருமானமும் அதிகரிக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா ஆண்டு முழுவதும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் சீராக மாறும். உயில் சொத்து, பணம், பங்கு சந்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதாயம் போன்ற மறைமுக வகையில் பொருளாதாரம் கிடைக்கும். விரயம், வைத்திய செலவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரியத்தடை முற்றிலும் நீங்கும். அப்புறம் ஜூன் மாதத்தில் குரு பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தம் இல்லாத குற்றத்தில் சிக்கியவர்கள் வம்பு வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடுவீங்க. சொத்துக்களுடைய மதிப்பு உயரும். பல தலைமுறையாக விற்காம கிடந்த குடும்ப சொத்துக்கள் விற்றுவிடும். பிரிந்து வாழ்ந்த குடும்ப உறவுகள் இணைந்து வாழக்கூடிய யோகமும் ஒற்றுமையும் உண்டாகும். கடனால் கவலை, கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும். சிலருக்கு புதிய மனை வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் கணக்கை முறையாக வைத்துக் கொள்வது அவசியம். உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள் நோயிலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து, எதிர்பாராத தனவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிட்சமும் அதிகரிக்கும். ஸோ சனினால இதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அப்புறம் ஆண்டு பிறந்த துவக்கத்தில் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவானும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிப்பார். அப்புறம் டிசம்பர் 5, 2026 முதல் ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலையும் கேது பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பார். ஆற்றலுக்கும் திறமைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஊர் மாற்றம், வேலை மாற்றம், வீடு மாற்றம், பள்ளி மாற்றம் என அவரவர் வயதுக்கேற்ற மாற்றம் உண்டாகும். பணவரவு பல வழிகளில் பன்மடங்காக அதிகரிக்கும். தனம், தானியம், புகழ், செல்வாக்கு, வீரம், அறிவு இவற்றோட அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும். மனபலம், தேகபலம், பணபலம் ஆகிய 3ம் கூடி போகும். புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல மாற்றத்தை தரும். முதலாளி தொழிலாளிகளிடம் கருத்து வேற்றுமை மேலோங்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டு. சிலருக்கு மிகப்பெரிய கட்சியில் இணையக்கூடிய வாய்ப்பு கெட்டலாம். மூட்டு வலி, வயிறு சார்ந்த உபதைகள் தீரும். பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல தோள்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளோடு ஒற்றுமை மேலோங்கும். பெண்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து தாய் வழி சீதனம் தேடி வரும். ஆக மொத்தம் நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய வருடம். ஸோ உங்களுக்கான வருட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க.
தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நன்றி, வணக்கம்.